வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன். இன்னைக்கு சேல்ஸ் வீடியோ இல்லை, ஏன்னா இந்த வீடியோ வருவப்ப சொல்லிடுறேன். தொலைவிட்டு இருப்பாங்க நிறைய பேர், அதுக்காக சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னங்கன்னா, புதுசாக நாங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோம், அதுக்கு எப்படி என்ன அதை பற்றி ஒரு வீடியோ போடணும் வாட்ஸ்அப்பில் நிறைய அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு புக்கை பார்த்து படித்து ஒருத்தர் பார்த்து ஒரு சொல்லி கொடுத்து அதை கேட்டு மனப்பாடம் பண்ணி அப்படிங்கிறது என்றது எதுலேயே இல்லை. எல்லாமே பாட்டு பாடுற வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே அது பாட்டுக்கு வர்றது. அப்படியே இந்த மாட்டு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவத்தில் நம்மளை சேர்ந்தவங்க பண்ண போட்டு பெரிய லெவலில் பண்ணி அவங்க எப்படி இப்போ ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க. இதில் இப்போ நான் கொஞ்சமாக எளிமையான முறையில் சொல்லிடுறேன். வீடியோவை ஓட்டாமல் பாருங்கள். தொடர்ந்து சேல்ஸ் வீடியோ அடுத்தடுத்து வரும் பாருங்கள். கம்மியான ரேட்டில் மாடு ஓடுற வாங்கிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண ஓடுறோம்னா முதல் நான் அட்வைஸ் என்ன பண்ணுறேன்னா, செட்டு கண்டிப்பாக வேண்டும். இப்போ நம்ம கோழி வளர்த்தியில் என்ன சொல்லுங்கன்னா, எளிமையான முறையில் செட்டு போட்டுக்கலாம் அப்படிம்போம். எளிமையான முறையில் சும்மா தாக்கிறத வச்சு குறைய வச்சு அதுக்கெல்லாம் மாட்டு பண்ணைக்கு அது செட்டே ஆகாது. அது யார் சொன்னாலும் அதை கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ அடிக்கிற காற்றுகளுக்கு அந்த செட்டுக்கும் சம்மதமே இருக்காது. நம்ம ஒரு காற்றுல கட்டி போட்டு மன நிம்மதியாக நம்ம உட்கார முடியாது. அந்த அளவு காற்று அதை போட்டு பேரட்டி விட்டு செட்டை மாடும் நம்ம லட்சக்கணக்கில் வாங்கி உள்ளே கட்டியிருப்போம். அதனால பார்த்தீங்கன்னா செட்டு நல்ல ஸ்ட்ராங்கான முறையில் செட்டு இருக்க வேண்டும். அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா இப்போ 4 மாடு கட்டுறவங்க அது ₹1,00,000 மேலே ஆயிரும் செட்டு. அந்த அளவுக்கு போடணும். கூரையாக இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாதுங்க. கூரையாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ சிமெண்ட் கால்லையே பார்த்தீங்கன்னா 10 விதமாக இருக்குது. எங்கள் ஏரியாவிலேயே ₹750 இல்லை 6 அடி கால் இருந்து உங்களுக்கு ₹900 ₹2000 வரைக்கும் இருக்குது கால், சிமெண்ட் கால். அப்போ அந்த ₹2000 இருக்கிற கால் ஹெவியான கம்பி போட்டு நல்லா சிமெண்ட் எச்சா போட்டு கட்டி அந்த மாதிரி நல்லா ஹெவியில் போட்டுக்கணும். சாலை ஃபஸ்ட்டு சாலை ஹெவியாக போட்டுக்கிறோம். இது ஒவ்வொரு மனையில் நான் உங்களுக்கு வீடியோவே எடுத்து போடுறேன் பாருங்கள். ஹெவியாக முதல் சாலை போட்டுக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செட்டை விட்டு நம்ம அவுத்து நம்ம எவ்வளோ இடமுக்கு 1 ஏக்கர் இருந்தாலும் போதும் 1/2 ஏக்கர் இருந்தாலும் போதும், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஏன்னா மாடு பண்ண ஓடுறவங்களே பூராமே பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் தான் விட்டு மாடு வளர்த்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க கட்டி வச்சு தீனி போட்டு பார்க்குற பண்ணதை பராமரிப்பாக சீரும் சிறப்புமாக இருக்குது. இப்போ நான் என்னோட அனுபவத்தில் பார்த்த பண்ணைகள்லாம் பண்ண லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போட்டு பார்ப்பாங்க. அது கொஞ்சம் நஷ்டமான தெரிஞ்சு டக்குன்னு அதை அப்படியே மனமானமான மாட்டில் விற்று போட்டு டக்குன்னு வேறு தொழிலுக்கு போயிட்டு 1 வருஷம் 2 வருஷத்தில் இதே பரவாயில்ல, நம்ம சாலையில் உட்காந்துக்கிட்டு செஞ்சதே பரவாயில்ல, நம்ம தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தது பரவாயில்லன்னு போட்டு டக்குன்னு மீண்டும் மாட்டுக்கே வந்தவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. அது 1 2 இல்லை. இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணைன்னு செட்டு போட்டு சும்மா இருக்காது. வேற சும்மா இருந்தது இடையில கொஞ்ச நாள், மீண்டும் வேறு தொழிலுக்கு போயிட்டு மீண்டும் மாட்டு பண்ணைக்கே வந்துடுவாங்க. அப்படியே மாடு தண்ணி கட்டி மற்றபடிக்கு ஒரு 10-8 நாள் அங்கிட்ட ஒரு நட போயிட்டு வர்றாப்ப இருக்கணும். அப்போ நம்ம நின்ன கடையிலேயே தண்ணி, நின்ன கடையிலேயே தீனி அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் செட்டு போட்டிங்கன்னா செலவு கணிசமான தொகையில் அதிகரிக்கும். இது நம்ம ஒரு 4-8 பஞ்சுன்னா ஒரே குடுதாளியை வச்சுக்கலாம். ஒரு 2-3 குடுதாளியில் தண்ணி ஏற்றதை விட அது நிறைய இருக்குது. உங்களுக்கு அனுபவ ரீதியாகவும் தெரியும். நம்ம இப்போ நான் பிளாஸ்டிக்கான தண்ணி வைக்கிறேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற வீடியோவில், அது ஒரு வீடியோவே ஷார்ட் வீடியோவும் கூட போடுறேன். புதுசு எங்கள் ஏரியாவில் இருக்குது, ₹900 இருக்குது அந்த யானை. அதை வாங்கி வச்சிட்டோம்னா அதில் இன்னொரு பெனிஃபிட்னா ஒரு மாடு குடிச்சதையுமே எடுத்து கழுவி வச்சுக்கலாம். நீட்டாக பழைய தண்ணி வராது, சூப்பராக இருக்குது தண்ணி. மாடு நல்லா குடிச்சுக்கு. அப்படி அந்த மாதிரி ஒரு 10 எட்டு பிடிச்சிட்டு தண்ணி கட்டி கொடி கட்டுற மாதிரி இருக்கணும். அங்கே கடையிலேயே ஒரு கவுரு, நம்ம மாடி பிடிச்சிட்டு வரக்கு ஒரு கவுரு, அந்த மாதிரி கூட வச்சு அதெல்லாம் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அது அந்த மாதிரி பண்ணிட்டோம்னாத்த நம்மளுக்கு செலவு கம்மி. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளேயே தண்ணி தீனி, நினச்சா தண்ணி குடிக்கிறது, நினச்சா தீனி திங்கிறது, அது அவ்வளோ ஒன்றும் பெனிஃபிட்டாக வராது. ஏன்னா ஒரு கோட்டில் திங்க ஒரு கோட்டில் இறங்கிடுது மாட்டுக்கு. நம்ம ஒரு கண்ட்ரோலாக 3 நேரம் கட்டலாம் தண்ணி. இப்போ எம்மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நேரம் தான் கட்டுறேன். இந்த 2 நேரமும் அளவாக குடிக்கணும். எம்மாடுனா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. நானும் பெரிய பண்ணை போட்டு எல்லாம் செல்வாக்காக பண்ணினேன், பண்ணி எல்லாம் நடத்தி ரன் பண்ணி கொண்டாந்தனுங்க. அந்த அனுபவத்தில் தான் இப்போ நம்ம சொல்கிறோம். அப்போ பிடிச்சி எப்படிங்கன்னா தீவனம் தண்ணி அளவாக வைக்கணும். இப்போ நான் எங்கள் ட்ரக்கிற மாடு பூரா நிரந்தரமான மாடுங்க. இது கடித்தோர மாடுன்னு 10 மாடு இருக்காது. எப்படின்னு கேளுங்க, 4 பேர் வெளியூருக்கார் தேர்ந்து விடுவாங்க. அந்த மாட்டையவே வேணும்னு கேட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே பூரா கொடுத்துட்டேன். எங்கள் ட்ரக்கிற வச்சிருந்த மாடுகளை பூராமே கொடுத்துட்டேன்.
அப்பப்போ வர்ற மாடுக 2 நாளைக்கு 3 நாளைக்கு பார்க்கணும் அந்த மாதிரி. அப்போ நம்ம நிரந்தரமாக பண்ண போடையில் என்ன பண்ண வேணும்னா தண்ணிக்கு ஒரு ரெட்டு பிடிச்சிட்டு வந்து அதை கொண்டு கட்டி தீவனம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த 1 ஏக்கர் இருக்குதுன்னா நம்ம பச்சை வந்து கொஞ்சம் நாள் கண்டிப்பாக வேணும். பச்சை வந்து கறக்கிற மாட்டுக்கு தேவை இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. கறக்கிற மாட்டுக்கு பாதிப்பு உண்டே பண்ணாது எது பச்சை இல்லாட்டி. ஆனால் இந்த செனமாடு இருக்குது இல்லைங்க, அதுக்கு பச்சை இல்லைனாலும் கொஞ்சம் அந்த கால்சியம் பற்றாக்குறை மற்ற சற்று இதெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்தது, அதுக்கு பற்றாக்குறை வரும். அதனால கொஞ்சம் நஞ்சம் பச்சை கண்டிப்பாக வேணும். எல்லாத்துக்கும் கறவைக்கும் வேணும். காஞ்ச கோலத்துக்கும் போடுற மாடுகளுக்கும் கண்ணு போடுற மாடுகளுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பச்சை வந்து ஒரு ஏக்கரோ ஒரு 2 சிறகு இருந்தாலும் போதும். அந்நாடு ஒரு மாடனுக்கு இவ்வளோ இருந்துச்சுன்னா கிலோ கணக்கில் கணக்கு போட்டு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 20 கிலோ போட வேணும், 30 கிலோ போடணும், அதெல்லாம் தேவை. அது எப்படிங்கிறது உங்கள் வசதி பொறுத்து செஞ்சுக்குங்க. நான் எங்கள் ஏரியாவில் நடக்கிறது நான் செஞ்சதை வச்சு சொல்கிறேன். அப்படி அதை ரெடி பண்ணிக்கிறோம். பச்சை கொஞ்சம் ஒரு 10 மாடு வாங்கோம்னா உங்களுக்கெல்லாம் நல்ல சூப்பர் நேப்பீர், இப்போ மக்காச்சோள நேப்பீர் நிறைய வந்துருச்சு. மக்காச்சோள நேப்பீரும் பக்காவாக இருக்குது. ஒரு அரைக்குழி நல்ல சாணி, யூரியாவே போடக்கூடாது. நான் நிறைய வீடியோ போட்டேனுங்க. சாணி வந்து கரைச்சி விட்டுருவேன். நம்ம அந்த மாடு போகிற சாணியவே நீங்கள் அறுத்து தள்ளிகிட்டே இருக்கலாம். புல்லு நல்லா திடமாக வரும், நல்லா திங்க அந்த மாதிரி. அப்படி பண்ணிக்கிறேன். மாடுக தேர்ந்தெடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண போடையில் இப்போ நான் சொல்கிறேன் எப்படின்னா வியாபார ரீதியாக சொல்கிற மாதிரி தெரியும். இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிடுறோம். கம்மியான ரேட்டில் தான் மாடு வாங்கி நம்ம பண்ண போட்ட ஆரம்பிக்கணும். கம்மியான ரேட்லிங்கன்னா ஒரு 10 மாடு அப்படி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு 5 மாடு வந்து கம்மியான ரேட்டில் வாங்குங்க. அதை நீங்கள் வரவு செலவு கணக்கு எழுதி வச்சு பார்த்து 1 கிலோ மாடு தீவனம் தான் திங்கி. சின்ன மாடுனா சின்ன மாடுக்கு தகுந்தது திங்கி சின்ன மாட்டுக்கு கறக்கு, பெரிய பிரச்சனைகள் வராது. பெரிய மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கறவையும் கறக்கும், பெரிய பிரச்சனைகளும் வரும். அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா தொழிலும் இருக்கிறதா இது. நம்ம அதை கரெக்டாக பார்த்து மாடு பண்ணை ஆரம்பிக்கோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம சொந்தால் பார்வையில் இருக்க வேணும். நம்ம கூலியாலோ ஒரு எப்பேற்பட்ட நம்பிக்கையானாலோ அவங்க தலைமையில் அது நடக்குதுன்னா அது சக்ஸஸே பண்ண முடியாது, எங்கேயுமே நடக்காது. நம்ம ஒரு நேரம்னாலும் நம்ம அதை பார்த்து காலையில் தண்ணி குடிக்கிறாங்களா, மத்தியானம் தண்ணி கட்டுறாங்களா, சாயங்காலம் தண்ணி கட்டுறாங்களா பார்க்கணும். தீனி எப்படி போடுறான்னு பார்க்கணும். பால் கறந்து முடிச்சிருப்பாடு அந்த மடியெல்லாம் கழுவி விட்டு நீட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். இப்படி நிறையா இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு செட்டில் வந்து கீழே சிமெண்ட் தலை வேண்டாம், மண்ணை கொண்டாந்து கொட்டிக்கலாம். அந்த குழி கொட்டிக்கலாம். இல்லை நாங்கள் சிமெண்ட் போட்டே ஆகணும், நல்லா நீட்டாக இருந்துட்டு போகணும்னு போடுங்க. ஒரு நேரம் சிமெண்ட்லேயுமே ஒரு நேரமாச்சு நைட்லினாலும் வெளியே கட்டிடணும். வெளியில மண்ணு தரையில் படுத்தோம்னா தான் மாட்டுக்கு அது ஒரு எப்படி சொல்கிறேன்னா, நான் அனுபவத்தில் பார்த்து நல்லா இயற்கையாக இருக்குது. கடித்தர குளியல் 2 மண்ணு போட்டு அந்த மாதிரி ஒரு நேரம் வெளியில் ஒரு நேரம் உள்ள. பனிக்காலத்தில் உள்ள கட்டணும், காத்தடி காலத்தில் உள்ள கட்டணும். எல்லாம் வசதியாக பண்ணிக்கங்க. நேரமாக வீடியோ ஓரளவுக்கு போயிருக்கு, நேரமாக இருக்குது. அடுத்து தொடர்ந்து மாடு எப்படி மாடு தேர்ந்தெடுக்கணும், பல்லு எப்படி பார்க்கணும், இது எல்லாமே நான் சொல்கிறேன். ஏன்னா நான் கொடுக்குறது 4 ஈத்து 5 ஈத்து மாடு, 2 ஈத்து மாடு, 1 ஈத்து மாடெல்லாம் சொல்கிறேன். ஆனால் அப்படியே அது இருக்குது. அது பொறாமைக்குன்னு பேசுகிறவங்க பேசுவாங்க. கெல்ட்டு மாடை கொண்டு போய் 2ஆம் ஈத்தும்பாங்க பொறாமைக்கு பேசுகிறவங்க. ஒரு சிலர் ஆமாம் கரெக்டாக இருக்கும்பாங்க. பல்லு வரிசையில் தான் அது எல்லாமே இருக்குது. ஒரு சிலர் கொம்பை பார்த்து கண்டுபிடிக்கிற, அதை பார்த்துக்க, அதெல்லாம் கிடையாதுங்க. அளவு மாடு வாங்கி அளவாக கறங்க. உங்களுக்கு எப்படிங்கிறது ஒரு 5 மாட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா மணமணன்னு அப்படியே உங்களுக்கு பண்ணை பெருக்கலாம். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நேரம் செலவு மாட்டுக்கு. சின்ன மாடாக இருந்தாலும் அப்படித்தான், பெரிய மாடாக இருந்தாலும் அப்படித்தான். ஒரு சிலர் இருப்பாங்க 3 லிட்டர் கறந்தா அதுக்கு தான் செய்யுது. 3 லிட்டர் கறக்க மாட்டுக்கான 3 கிலோ மாட்டு தானே போடுவீங்களா? 3 லிட்டர் கறக்க மாட்டுக்கு பால் திரும்ப வரைக்கும் வேணா எக்ஸ்ட்ரா போடுவோம். திரும்பின ஒருபாடு பால் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் எக்ஸ்ட்ரா தீவனம் போடுவோம். இல்லைன்னா கம்மியாக தீவனம் முறை எல்லாம் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். நன்றி வணக்கம். தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பொருட்களுக்கெல்லாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். நன்றி வணக்கம்.